இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி போகிறோம்னா சட்டம் என் கையில் அந்த படத்தை பற்றி போகிறோம். இந்த படத்தை நான் இது என்ன எதிர்பார்த்து போனேன்னா ஜெய் பீம், இந்த லேபிள், இந்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சி போனேன். அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. இதோட படத்தோட ஹீரோவை பார்த்திங்கன்னா சதீஷ் தான். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சதீஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏற்காடு ட்ரிப்பு போகிறாரு. அதில் வந்து ஒரு பைக் ரைடர் வந்துட்டார். பைக் ரைடர்னா ஒரு கெட்டவன் தான். அந்த கெட்டவன் யார் என்ன பண்ண அப்படின்ட்டு அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து காரில் இடிச்சிட்றான். காரில் இடிச்சிட்டு அவன் செத்து போயிடுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு கார் டிக்கில் தூக்கி போட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் அங்கே எங்கே நிற்கிது தப்பிச்சு போகிறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காராரு. அந்த ஒரு நைட் தாங்க அந்த படமே சொல்லப்போனால். இந்த படத்துக்கு அவ்வளோவுக்கு எதிர்பார்த்து போகிறது நீங்கள் வேஸ்ட்டு தான். நீங்கள் படத்தை பார்க்காம இருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே குறைஞ்சபட்சம் இதில் ஒரு 8 பேர் 7 பேர் தான் நடிச்சிருக்காங்களே. மிச்ச பேர் யாருக்குமே கேரக்டர் இல்லை. ரொம்ப சிம்பிளாக எடுத்துருக்காங்க. எல்லா மனசும் நிற்கிற மாதிரி. அதாவது இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னு வச்சுக்க, ஒரு ஹீரோவோட அதாவது சதீஷோட தங்கச்சியை கொண்டுருவான். அது கொண்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், யார் கொண்டா எப்படி கொண்டா அப்படிங்கிறத கதை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பெஞ்சிலே உட்கார வச்சுருவாங்க. அவங்க பெஞ்சில் உட்கார வச்சாங்க, நம்மளை சீட்டில் உட்கார வச்சு கழுத்தை எடுத்துட்டாங்க. ஒரு பெஞ்சு மட்டும்தான், அந்த பெஞ்சு அந்த ஒரு சட்டை, ஒரே சட்டை தான் சொல்லப்போனால். அந்த பெஞ்சிலே உட்கார வச்சுட்டாங்க. நம்மளையும் அந்த சீட்டில் உட்கார வச்சு தேய்ச்சிட்டாங்க. இந்த படத்தை எடுக்காமே இருந்துருக்கலாம். அதுக்கு அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, அதோட அந்த பெஞ்சு, அப்புறம் அந்த காவலை எப்படி தப்பிச்சு போனார், எதுக்காக கொண்டார், எதுக்காக அவன் கொண்டான் அப்படின்ட்டு. இதில் ஒரு 2 போலீஸ்காரங்க வராங்க. இந்த 2 போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஃபஸ்ட்டு நல்லவனாக மாதிரி இருப்பான், இன்னொருத்தவன் வந்து கெட்டவனாக இருப்பான். ஆனால் கடைசியில் தான் சொல்கிறாங்க நல்லவன் தான் கெட்டவன் தான் நல்லவன் அப்படின்ட்டு காட்டுறாங்க. கடைசியில் தான் ட்விஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. எதனால சதீஷ் கொன்னார், அது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகலை, இவன் தான் சதீஷ் தான் அடித்து கொண்டுருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கதையை கொண்டு வர்றாங்க ட்விஸ்ட்டுன்னு. இது ட்விஸ்ட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கதையை மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி மொக்க பண்ணாங்கன்னு தெரியல. இதில் சட்டம் என் கையில் அப்படின்னு வச்சுருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் என் கையில் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். அந்த படத்துக்கு பேர் சட்டம் என் கையில் வச்சுருக்கேன். சட்டத்தை பற்றி ஏதாச்சும் எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா சட்டத்தை பற்றி ஒன்றுமே டீட்டெயில்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு வேறு பார்த்தா டைட்டில் கூட வச்சுருக்கலாம். நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்.